சின்ன பிள்ளைங்களுக்கு எலும்பு முறிவுன்னு ரொம்ப வராது. ஏன்னா எலும்பு ஒரு மெலிசா இருக்கும், ரப்பர் போல தான் இருக்கும். அது முறிவுன்னு வராது. அது ஒரு சின்ன கிராக்கு அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா கலந்து நவுண்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஈஸியாகவே நம்ம சரி பண்ணிடலாம். இங்கிலீஷ் மெடிசன்ட்டு நம்ம கூட்டு போனோம் அப்படின்னா ஆத்தரில் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி வீட்டில் பிள்ளை கீழே விழுந்து கை நவுண்டு உள்ளே போய் செருமி இருந்திருந்து கடுமையான வீக்கமும் போட்டிருந்து பிள்ளை பயங்கர வலி. கையை கெட்டும் போது நல்லா இழுத்து பிடிச்சி கட்டணும். இதை 2 நாளைக்காவது நம்ம கெட்டு போட்டால் தான் சரியாகும். சின்ன பிள்ளைங்கனால ரொம்ப நாள் கெட்டு போட்டுறக்கூடாது, கை இறுகி போகிறோம். இப்போ 2 நாள் கெட்டு போட்டிருந்ததும் கை அந்த மூட்டை பகுதியை சுற்றி கொஞ்சம் இறுவி இருந்து கை மடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். சின்ன பிள்ளையில இப்படி உணர்ந்து அடிபட்டுனா கை நேராக இருக்கா, கரெக்டாக மடங்குதா, சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிறகு நான் வளர வளர பிள்ளைங்களுக்கு இந்த கை பெண்டாக இருக்கிறது, இல்லைன்னா கையை ஃபுல்லாக மடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த பிரச்சனை வந்துன்னா 2வது கண்டிப்பாக சரியே பண்ண முடியாது. அந்த கம்பியில் தொங்க சொன்னேன் கை எப்படி இருக்குது பிள்ளைக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி ஒரு 2 நாளையில் கிளியராகவே சரியாயிரும்.